Hi, hello friends. Welcome back to our Past Tech channel. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா print object. போன வீடியோல பார்த்த அதே டாபிக் தான், அதோடைய கண்டினியூஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் பார்ட் 2ல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆப்ஜெக்ட்ஸ், எனி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் டு பி பிரிண்டட், எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்டும் அதில் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும். என்னென்னா திஸ் கேன் பி ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், அதாவது கேன்பினா இருக்கலாம்னு அர்த்தம். ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், வேரியபிளாக இருக்கலாம். மேலும் அது வந்து செப்பரேட்டட் பை கமாஸ், கமா வச்சு செப்பரேட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்ற பேராமீட்டர். இப்போ நம்ம பைத்தானில் போய் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலான்ற எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இப்போ நான் பைத்தானுக்குள்ளே போகிறேன். பைத்தான் ஐடிஎல்இ செலக்ட் பண்ணிட்டேன். பைத்தான் ஐடிஎல்இ செலக்ட் பண்ணிட்டு பைத்தான் வந்து லோட் ஆயிடுச்சு. பைத்தான் ஐடிஎல்இ உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தெரியறதுக்காக கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 25 அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், அப்போதான் உங்களுக்கு நல்லா தெரியும். 34 அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க இந்த ஐடிஎல்இலே நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா, பிரிண்ட் டைப் பண்ணோம்னா பிராக்கெட் கொடுக்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும் பாருங்க. ஆப்ஜெக்ட்ஸ், ஆர்குமெண்ட்ஸ், செப்பரேட்டர்ஸ், எண்டு, ஃபைல், ஃப்ளஷ் அப்படின்னு நான் வச்சு இங்கேயே ஆர்குமெண்ட் இதோடைய சின்டாக்ஸ் இங்கேயே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்றாங்க. இப்போ இதில் பாருங்க, பிரிண்ட்ஸ் த வேல்யூஸ் டு எ ஸ்ட்ரீம் or to sys.std out by default. அதாவது வேல்யூஸ் வந்து ஒரு ஸ்ட்ரீம்ல வந்து பிரிண்ட் ஆகும், இல்லை டிஃபால்ட்டா வந்து sys.std output டிஃபால்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிஸ்பிளேல வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதில் முதல்ல வந்து பார்த்துருக்கிற சின்டாக்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது start.args அப்படின்றது நம்ம எப்படி கொடுக்க போறோம்னு பார்ப்போம். முதல்ல ஸ்ட்ரிங்கா கொடுக்கலாம். முதல்ல உதாரணத்துக்கு வெல்கம் கொடுக்குறேன், கொடுத்துட்டு பிராக்கெட் கொடுக்குறேன். இது கம்பல்சரியான பேராமீட்டர், பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் பிரிண்ட் மறுபடியும் வெல்கம் டு பாஸ் டெக் அப்படின்னு கொடுக்குறேன். பாஸ் செக் அப்படின்னு கொடுத்து நம்ம செப்பரேட்டட் பை கமான்னு சொன்னதுனால கமா யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸ்ட்ரிங்னு ஒரு ஆப்ஜெக்ட், அப்புறம் கமா, திருப்பி ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், கமா, திருப்பி ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சுன்னா பாருங்க, இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்கா இடையில ஸ்பேஸ் அதுவே எடுத்துக்கிச்சு. அதான் டிஃபால்ட்டா அது வந்து ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். வெல்கம் டு பாஸ் டெக் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பாருங்க, வேற ஆப்ஜெக்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் 1, 2, 3 அப்படின்னு நான் இண்டீஜர் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறேன். இண்டீஜர் ஆப்ஜெக்ட் கொடுத்து நான் அதுவும் பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ஜெக்டும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் 2.5, 3.5, 6.25 அப்படின்னு கொடுத்து நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ஜெக்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அதே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா கொடுத்து பார்க்கலாம். 1 + 1j அப்படின்னு கொடுக்குறேன். காம்ப்ளெக்ஸ் நம்பரும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் செப்பரேட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். பிரிண்ட் முதல்ல வந்து ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், அதாவது ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரெண்டாவது வேல்யூ 1 அப்படின்னு கொடுக்குறேன். மூணாவது 1.5ன்னு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன்.
1 plus 1j அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். கொடுத்து என்டர் அடிக்கிறேன். எடுத்து பாருங்க. இப்போ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி கொடுக்கலாம். இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள இதான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. செப்பரேட் பண்ணி நீங்க கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட் பாப்போம். Thank you for watching this video. இந்த வீடியோ முழுசா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுடைய அப்டேட்ஸ் வேணும்னா, பைத்தானுடைய அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.